Hello friends, welcome to Kali's Kitchen. இன்னைக்கு Kali's Kitchenல நம்ம ஈஸியா ஒரு எக் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients 4 டம்ளர் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு வடிச்சு வச்சிருக்கேன். 10 வேக வச்ச முட்டை, 10 கீறின பச்சை மிளகாய், 1 கப் பெரிய வெங்காயம், 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கொத்தமல்லி தழை, புதினா தழை, அப்புறம் ஹோல் கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு. இன்றைக்கி இந்த பட்டை, கிராம்பு, சோம்பை அரைச்சி செய்யலாம், அரைக்காமல் செய்யலாம். நான் அரைச்சி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ இந்த வேக வச்ச முட்டையெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி இதில் ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி மெதுவாக திருப்பி வதக்குங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் குக்கரில் 1 டம்ளர் ஆயில் ப்ளஸ் கீ ஊற்றிருக்குறேங்க. இதுதாங்க அளவு. 4 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் ஆயில் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இந்த பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூவெல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு அரைச்சதை போட்டுடலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணுங்க. இப்போ தக்காளி பாதி வதங்கிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளே ஒரு தயிர் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பவுலில் ஒரு 1/2 கப் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள்,
6 டீஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுனாலும் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கர்ட் மிக்ஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ சால்ட்டு, மல்லித்தலை, புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தலை, அந்த வதக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 3 விசில் விட்டுருங்க. இப்போ மூடிடலாம். இப்போ ஸ்டீம் அடங்கி இருக்குங்க, திறந்து பார்க்கலாம்.
எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது லேசாக முட்டையெல்லாம் உடையாமல் லேசாக கலக்கிட்டு எடுங்க. டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேல நம்ம எக் பிரியாணி பார்க்குறீங்க. இதுக்கு மேலே மல்லித்தலையுமே அந்த வறுத்து வச்ச வெங்காயம் கொஞ்சம் தூவி இருக்கிறேன். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.